தூத்துக்குடியில் ஒரு 12வது படிக்கிற மாணவி வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, போராட்டம் பண்ணுறதுக்கு சட்டபதி இருக்குது. அப்படி போராட்டம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு, நாங்கள் போய் போராட்டம் பண்ணி எங்களுக்கான நியாயத்தை கேட்க போகிறோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு இந்தியனா பிறந்த ஒருத்தனுக்கும் ரைட்ஸ் இருக்குது. நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும். வன்முறை தோன்றனா அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு குந்தம், அதாவது பாதுகாப்புக்கு இஷ்யூ ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் பண்ண போகிற இளைஞர்களை மிரட்டும் துணியில் ஒரு காவல்துறை அதிகாரி பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களை விட்டுருவேன், குழந்தைகளை விட்டுருவேன், போராட போகிற பசங்களை வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்கிற காவல் அதிகாரிக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். ஐயா, இந்த மாதிரி வந்து அங்கே அநியாயம் நடக்க போய் ஒரு தவறு நடக்க போய் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இந்த போராட்டம் நடத்தாத போச்சு, நாளைக்கு இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டாங்களா, நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் காவல்துறை வந்து பதில் சொல்லுமா? இல்லை உங்கள் வீட்டில் இழவு வந்ததா? யார் வீட்டில் இழவு வந்ததோ அவங்க தாங்க போராடணும். நீங்கள் எப்படிங்க வந்து அதை தடுப்பீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? 10 தனிப்படை அமைக்கிறேன்னு சொன்னாங்க. அமைச்சு கண்டுபிடிச்சிக்கிற வேலையை செய்யணுமா? போராட்டத்தை வந்து கட்டுப்பட்டு தரமா? 2 நாளில் கண்டுபிடிச்சி உங்களால் நிறுத்த முடியும். ஆனால் ஏன் நிறுத்தலை? நீங்கள் மக்களே எது கடக்குறீங்க? உங்க வீட்டுல இழவு வந்துதா? யார் வீட்டுல இழவு வந்துதா அவங்களுக்கு தாங்க தெரிய வழி. உங்க பொண்ணு அங்க செத்துச்சு. 12வது படிக்கிறவரில் ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுல நடந்தா உடனே போலீஸ்காரன் ஒரு வீட்டுல ஒரு இழவு வந்துடக்கூடாது. உடனே வந்து இப்போ நீங்க அலுவலகத்தையும் நாங்க பார்த்துதான் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு எதிராக வந்து நீங்க வாங்கின லஞ்சத்துக்கு உங்க வீட்டுல இழவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயினே இருந்துடலாமா?